என்னங்க ப்ரோ கிளாஸ்க்கு போல? இல்ல ப்ரோ, இந்த டீச்சர் தொல்லை கூட நான் தாங்கிடுவேன். ஆனா அந்த ரெப்புன்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தொல்லை என்னால தாங்கவே முடியல ப்ரோ. எது ப்ரோ? என்ன ப்ரோ சொல்றீங்க? கிளாஸ் ரெப்பா இருக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸின்னு நினைச்சீங்களா என்ன? ஏன் ப்ரோ? நீ யோசிச்சு பாருங்க, கிளாஸ்ல எது நடந்தாலும் ரெப்பு தான் ப்ரோ பிடிச்சி தாலியா இருப்பாங்க. டீச்சர் என்னன்னா கேட்பாங்க, ரெப்பு காப்பி சேர்த்துருவா, ரெப்பு போர்டு கிளீன் பண்ணு, ரெப்பு அசைன்மெண்ட் அவங்க, ரெப்பு கிளாஸ்ல ஏன் இவ்வளவு சவுண்டு? முதல்ல உங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ இவ்வளவு காண்டு. நம்ம கூட படிக்கிற தாய்வழிங்க அசைன்மெண்ட் எழுதாம ரெக்கார்ட் எழுதாம காலேஜ் வந்துருவானுங்க. ஒரு பக்கம் டீச்சரு தாலியா இருப்பாங்க, எங்கப்பா அசைன்மெண்ட் எங்கப்பா ரெக்கார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன்னு. ஒரு பக்கம் இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம காதா இருப்பானுங்க, ப்ளீஸா நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். குரூப்ல இதை அனுப்பு அதை அனுப்பு பிடிஎஃப் எடுத்துட்டு ஸ்டோரேஜ் காலியா இருக்கு ப்ரோ. நிம்மதியா வாட்ஸ்அப் பண்ண முடியல ப்ரோ, அவ்வளவு மெசேஜ் வருது. காலேஜ் வந்து ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவனுக்கு ஆப்ஷன் ஆனதுக்கெல்லாம் ரெப்ப பிடிச்சி ஜாலியா இருந்தா ப்ரோ. நான் அதெல்லாம் ப்ரோ இவ்வளவு பேசுறீங்களே நீங்க. நான் தான் ப்ரோ என் கிளாஸ் ரெப்பு. தலைவலி இதெல்லாம். டேய் பாரு ப்ரோ, சொல்லிட்டு இருக்கும் போது கிளாஸ் விட்டு வெளியே போறானுங்க ப்ரோ, கேட்டு விட்டு வெளியே போறானுங்க ப்ரோ. இதுக்கு என் தலைதான் ப்ரோ இருப்பாங்க.